என்னங்க புது டாக்ஸ் போட்டுறலாங்களா? சரி வர மாட்டேங்குது. கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கிற மாரி தெரியுது. தேவைப்படுது. சம்பளம்லாம் குடுக்க முடியாதுன்னு எக்கனாமிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? உக்ரைன்லேருந்து. அப்புறம் சம்பளம் இல்லைன்னா எப்படி? அதனால ஜனவரி 1லேருந்து இந்த சோலோ ப்ரொப்ரைட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா? கம்பெனி தனியா தனிநபர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்றீங்க உக்ரைன்ல அப்படின்னா, மிலிட்டரி டாக்ஸ் ஒரு 5% கட்டிருங்கப்பா. அப்படிங்கிறதோட புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால பெரும் அளவுல மக்கள்லாம் ஐயையோ! ஐயையோன்னு தெரிச்சு உக்ரைன் விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க சோலோ ப்ரொப்ரைட்டர்ஸ்லாம் அப்படிங்கிறது போல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அலறல்கள் கேட்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி தண்ணிக்கு தண்ணியோட காசு அதிகமாயிருச்சு. கரண்ட் செலவு அதிகமாயிருச்சு. செல்போன் பில் அதிகமாயிருச்சு. எல்லாம் மெட்ரோ காசு அதிகமாயிருச்சுன்னு எல்லாமே அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதா இருந்தது. பல கம்பெனிகள் க்ளோஸ் பண்றாங்க உக்ரைன்ல. ஒன் அண்ட் ஒன்லி கிராபைட் கம்பெனியா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அதுவும் க்ளோஸ் ஆயிருச்சு, திவால் ஆயிருச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு உக்ரைன் தரப்புல இருந்து. சோ அந்த நிலைமையில இப்ப திரும்ப ஒரு புதுசா ஒரு 5% மிலிட்டரி டாக்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப சிக்கல் தான். மக்கள் இது எப்படி கடந்து வராங்க அப்படிங்கறத பாத்திரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிமொபைலைசேஷன் இது மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்குது. உக்ரைனோட ராடால வந்து பாத்தீங்கன்னா இதை சப்மிட் பண்ணிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து சப்மிட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்க. இல்லங்க முழுமை பெற்றுச்சு டிமொபைலைசேஷனுக்கான இப்போதைக்கு வேணாங்க. ஏன்னா மொபைலைஸ் பண்றதுக்கான பிளான் வந்து கை கொடுக்கல. ஏன்னா சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஒரு ஆள பிடிக்கிறதுக்கு 7, 8 பேர் கஷ்டப்பட்டு புடிச்சு காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போனா, அந்த காரு கண்ணாடிய உடைச்சு ஓட ஓட அதுலருந்து எகிறி குதிச்சு தப்பிச்சு ஓடக்கூடிய ஹாலிவுட் படத்தை மிஞ்சும் காட்சிகள் உக்ரைன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆ, இப்படி பண்ணா எப்படிங்க அவங்க பிளான அச்சீவ் பண்றது? ஆல்ரெடி களத்துல வருஷ கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாவம் ட்ரெண்ட்ஸ் லைன்ல. அவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சு வேண்டாமா? நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க முன்னாடி. அப்புறம் அவங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும். அப்புறம் ரிலாக்ஸ் ஆறேன்னு சொல்லி பேர்ல எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அச்சம் இருக்கும். அப்புறம் இவங்களே உட்காந்துக்க வேண்டியதான் இன்னும் பல வருஷங்களுக்கு. பார்ப்போம். மக்கள் மத்தியில ஒன்னும் ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது உக்ரைனுக்கு. இப்ப பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷனும் பண்ண முடியல. சோ அதனால டிமொபிலைசேஷனும் பண்ண முடியல. இதுல என்னன்னா இன்னொரு செய்தி. இது வந்து பாத்தீங்கன்னா லிவிவோட மேயர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த மொபைலைசேஷன்ன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இதுல இருக்குல்ல அவங்கதான். அவங்க பேர் வந்து சடோவா. பேர் கொஞ்சம் கரெக்டாவும் இல்ல. அந்த பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா அந்த நபர் தான். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க ரிப்போர்ட்டர். ஏங்க உங்க பையனுக்கு வயசு 25 ஆச்சுல்லங்க. பிரிட்டன்ல படிச்சுட்டு இருக்காருல்லங்க. கொஞ்சம் வர சொல்லி சொல்லலாம்லங்க அப்படிங்கிற கேட்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு நேரம் வந்ததுன்னா என் பையன் களத்துக்கு போவான். ஏங்க வந்துருச்சுலங்க மொபைலைசேஷன்ல 18 வயசுக்கு மாத்தலாமான்னு பண்றாங்க. உங்க பையனுக்கு 25 வயசு ஆயிருச்சுல்லங்க. நீங்க போலாம்லங்க ஃப்ரண்ட் லைன்ல அப்படிங்கிறது போல அனுப்பலாம்லங்க அப்படிங்கிறது போல பலருக்கு இருக்கு. கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன்ல. கொந்தளிப்பு தெரியுது. அந்த சாட்லாம் வந்து பார்க்கும்போது அசிங்கமா பேச தெரியுது. பார்ப்போம். என்ன மாரியான முடிவு எடுத்து அவங்க பையன பிரிட்டன்ல இருந்து வர சொல்லி சொல்றாங்க ஃப்ரண்ட் லைனுக்குன்றதெல்லாம் பார்த்தல. இது போல ஆட்சி கட்டல்ல இருக்கக்கூடிய நபர்களோட பசங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கணும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வாங்க பார்ப்போம் உக்ரைன்ல. சிறந்து விளங்கிரும் உக்ரைன் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஊழல ஒழிக்கணும்னா இதுதாங்க ஒரே வழி. ஏன்னா இப்ப ஊழல் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இப்ப அடுத்த ஊழல் எடுத்து வந்திருக்கிறோம் பாருங்க. அதே இதுல இமேஜ் பாருங்க. அதுவும் பத்திரமா எங்கெல்லாம் பதுக்குறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட். அதனால வெஸ்ட்னாலே பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சாங்க போல இருக்கு. அந்த டாய்லெட்ல அதுவும் பூரா டாலர். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. டாலர் அச்சடிக்கிற மிஷின் உக்ரைன்ல இருக்குதா? இல்ல அமெரிக்கால இருக்குதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சத்தியமா தெரியல. எங்க திரும்பினாலும் ஊழல் பாத்தீங்கன்னா டாலர்ல தான் நடக்குது உக்ரைன்ல. என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. என்னப்பா உங்க காசை நீங்க வாங்க மாட்டீங்களா முதல்ல? அப்படிங்கிற போல இருக்கு. தனிக்கு நம்ம காசை விட கம்பேர் பண்ணும்போது அவங்க காசு வசதி. இருந்தாலுமே டாலர்ல தான் வாங்குறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற போல இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இந்த ஊழல் வந்து பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். இது என்ன ஊழல் அப்படின்னா லிவிவோட டெபுட்டி மேயர் அது கூட லிவிவோட ரீஜனல் கவுன்சிலோட மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு விசாரிக்கும் போது இது போல கையாடல் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் 10 லட்சம் தாங்க. 10 லட்சம் 15 லட்சம் குறைவில்லாம ஒரு டைம் ஊழல் நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒடசாவோட மிலிட்டரி கமாண்டருங்க. இவரும் உங்களுக்கு தெரியும். ஒடசானாலே தெரிஞ்சிருக்கு. லிவிவ் லுட்டஸ்க்கு ஒடசானா இது எல்லாமே மேற்கோட பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். இது மால்டோவா ரொமேனியா பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவரு கிட்ட இருந்து ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறார். இதோட ஒர்த் மட்டுமே 5 மில்லியன் யூரோஸ்ங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறார். இப்ப அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு ரைடு விட்டுருக்காங்க. சந்தேகம் இருந்துக்கு ரைடு விட்டுருக்காங்க. அப்படி ரைடு விடும்போது 510 மில்லியன் யூரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பதுக்கி வச்சுக்கிறாங்க அந்த பகுதியில. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறாரு ஸ்பெயின்ல. இவர் வந்து நேரா ஸ்பெயின்ல செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு போல தெரியுது.
இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பணத்த பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனும், ஸ்பெயினும் அரசாங்கம் இரு தரப்பையும் சேர்ந்து வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா, மில்லியன் மில்லியன் கணக்கான ஈரோஸ், டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் ஆயிட்டு இருக்குது. இப்போதைக்கு என்னமோ விழிப்பு வந்திருக்கு. மேபி அமெரிக்காவோட செனட் சபையில, காங்கிரஸ் சபையில வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்தாங்க இல்லையா? மேபி உள்ள வந்துட்டாங்களா என்குயரி கமிஷனுக்கு அப்படின்னு போல சந்தேகங்களுக்கு எது எப்படியோ இப்ப நம்ம செய்திகளுக்கு வருவோம். இதுல ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 223 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ் வச்சுக்கிறாரு. கூட ஒரு ரெசார்ட் வாங்கியிருக்காருங்க. ஏப்பா ஒரு மிலிட்டரி கமிஷனர் கிட்ட இந்த அளவுக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. உக்ரைன் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா களத்துல. அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க போல தெரியுது. பாவம் துரதிர்ஷ்டவசமா இவரு சிக்கிட்டாரு. எத்தன பேர் தப்பிச்சு, எத்தன பேர் எங்கெங்க போய் செட்டில் ஆகுறாங்களோ தெரியல. சமீபத்தில செய்திகள் வருது இல்லையா? இந்த மாரி இன்னால் நபர் யூரோப்புக்கும், அமெரிக்காவுக்கும் போனாரு. இன்னி தேதி வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிறது போல வருது இல்லையா? இவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா தப்பிச்சிருந்திருக்கலாம். போயிருந்தாருன்னா ரிட்டர்ன் ஆகல இப்ப வரைக்கும் அப்படிங்கிறது போல இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவால்ல. இது போல செய்திகள் உக்ரைன் தரப்பிலிருந்து வர்றதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா, களத்துல வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் ஷெல்லிங்கிறது ரொம்ப அதிக அளவுல நடக்குது. அதுவும் இந்த பக்ராஸ்க், மெர்னோகிராடு, கிரிவ்ரோகிராடு இப்பல்லாம் வேர் ஹவுஸ்ல வந்து மிக பெரும் அளவுல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு உள்ள வீடியோ பதிவு, இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே டொனெஸ்க் பகுதியில பல இடங்கள்லயும் ஷெல்லிங் நடக்குது. இதுக்கான வீடியோஸ்லாம் சைடுல லைனா லோட் ஆயிருக்கும். ஸோ களத்துல பெருமளவுல தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு பெருமளவுல ஆயுதங்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட இருந்து டாலர் அது மில்லியன் மில்லியன் கணக்கா வந்து பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்களா? சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்தி ஆயுதங்கள் வேற எங்கேயாவது வாங்கி கொண்டு போய் குடுக்குறதுக்கு வழி பாருங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கதறல்கள் இருக்கு. இது உக்ரைனுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஊழல்ங்கிறது இப்போ ஓரளவுக்கு தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அது திருமண பக்கம்லாம் ஊழலா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஏகப்பட்ட ஊழல் அடுக்கி தள்ளிட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல. ஒன்னொன்னு வெளிய வர ஆச்சரியமா இருக்கு. அடடே இப்படி கூட ஊழல் பண்றாங்களா அப்படிங்கிறது போல எல்லா நாட்டிலயும் இருக்கிறது தான். போர்ல இருக்கும்போது இது போல நடக்கிறது தான் ரொம்ப ஆத்திரங்களை ஏற்படுத்துது. அது உக்ரைன் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் மரியாதையா சரண் அடைஞ்சிருங்க, இல்லைன்னா பரி பண்ணிடுவேன், எரிச்சிருவேன் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா எர்டகன் அவர்கள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா, லைட்னிங் ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. நம்ம நேத்தி கூட வீடியோ பதிவுகள் பார்த்துருப்போம் ட்ரோன் அட்டாக். இப்போ சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிரியாவோட நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா துவம்சம் பண்ணி முன்னேறிட்டே இருக்கிறாங்க சிரியாவோட டெமோக்ராட் ஃபோர்ஸ். இது மிக பெரும் இழப்பா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்தது அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை ஈராக் இருக்கிறாங்க இல்லையா, துருக்கியும் ஈராக்கும் பார்டர் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ல பேசி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவோட இணைஞ்சு ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா வலுப்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈராக்ல பெருமளவுல இல்ல. அந்த ஒரு காரணத்தினால சிரியா, இஸ்ரேலா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், சௌரியத்துக்கு வந்து இவங்களோட ஏர் ஸ்பேஸ் வந்து ஏதோ அவங்க வீட்டு ஏர் ஸ்பேஸ் மாதிரி பயன்படுத்தி குண்டுகளை போட்டிருக்காங்க. அதுவும் துருக்கி தரப்புல இருந்து குருதின மக்கள், சிரியால மட்டும் கிடையாது, ஈராக்லயும் இருக்காங்க. ஈராக்கோட வடக்கு பகுதியில அந்த இடத்துல இருக்கிறது குருதின மக்கள் மேல தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க துருக்கி தரப்புல இருந்து. அந்த ஒரு காரணத்தால இவங்க இது போல முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாதான் ஓரளவுக்கு இவங்க நாட்டை பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ஏன்னா இவங்க குண்டை கொண்டு வந்து வீசும்போது தடுக்கிறது ஈராக்லயே வச்சு தடுத்துடலாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈராக்ல ஏவுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல மக்கள் வாழும் பகுதியில வந்து விழுந்ததுன்னா அப்புறம் இந்த அரசாங்கம் கவிழும் மாதிரியான சூழ்நிலை வந்துடும். ஆல்ரெடி இங்க ஐசிஸ் த்ரெட் ஏகப்பட்ட அளவுல இருக்கு. இது இங்க மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப அப்படியே நம்ம திரும்பி உக்ரைனுக்கே போயிடலாம். ஏன்னா உக்ரைன்ல வந்து ஏகப்பட்ட ஏடுகள் திரும்ப உக்ரைனுக்கு வர வண்ணம் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 150 மில்லியன் யூரோ வந்து வச்சுக்கோங்கப்பா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இலவசமா சாப்பாடு கொடுக்கறது, இது போல விஷயங்கள் ராப்பிடா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக சில பல ஏடுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற 150 மில்லியன் கொடுக்க ஜப்பான் தரப்புல இருந்து நம்ம நேத்திக்கு தான் சொல்லியிருந்தோம், நேத்திக்கு முந்தானே தான் சொல்லியிருந்தோம், அமெரிக்கா வந்து 1 மில்லியன் ரஷ்யாவோட பிடிங்க வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அசெட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. 1 மில்லியன் கொடுத்திருந்தாங்க. குடுக்கறதா கஷ்டம். அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்ப ஜப்பான் வந்து 3 மில்லியன் குடுத்துறலாம். 3 பில்லியன் சாரி. 3 பில்லியன் வந்து குடுத்துறலாம் அப்படிங்கிறது போல ஜப்பான் தரப்புல இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்களாமா. என்ன யோசனை? குடுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் நீங்க இது போல மில்லியன் மில்லியனா எடுத்துட்டு ஊர் விட்டு ஓட முடியும் எல்லாரும் அப்படிங்கிறது போல இருந்துற போது. கொஞ்சம் பார்த்து சூதானமா எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் உக்ரைன் என்ன செய்ய போறாங்கன்னு. எய்டுகள் ஒரு சைடு வருது, போறது ஒரு சைடு போயிட்டு இருக்கு, உதவிகள் ஒரு சைடு வந்துட்டு இருக்கு, பத்தி எறிறது ஒரு சைடு பத்திட்டு தான் இருக்குது. மிடில் ஈஸ்ட்லயும் மிக பெரும் பிரச்சனைகள் உருவாயிருமா அப்படின்ற பதட்டம் இருக்கு. வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலமா இருக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது எப்படி எல்லா தலைவர்களும் உட்காந்து பேசி ஓவர் கம் பண்ணி வர போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்த்தலாம்.
இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.